இப்போ நீங்கள் எண்மக்கள் போயிட்டு இருக்கீங்க. இப்போ கேஷ் ஃபார் ஓட்ஸ் தராங்களே, ஓட்டு நேரத்தில் பைசா கொடுத்து ஓட்டு வாங்குறது, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் குறையும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, மோடி 3.0ல தமிழ்நாட்டோட பங்கு என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஓட் ஷேரா இல்லை, இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை த தமிழ்நாடு பீப்புள். சார், வி ஹவ் எண் மக்கள் யாத்திரை உங்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 தொகுதியில் தாண்டி இருக்கும் சார். 200 கான்ஸ்டிடுவன்சி we have crossed. Now I firmly believe சார், ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தா யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு 2 மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது. எல்லாரும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க, 7 முறை 8 முறை 9 முறை எலெக்ஷன் நின்றவங்க. ஆம் ஆத்மி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க சார். வாட் எவர் வி சே, ஆம் ஆத்மி இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆம் ஆத்மி என்ன சார் பண்ணாங்க? டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் went and stood against Sheila Dikshit. 25 years she never lost that constituency. He won by 30,000 votes. ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஏன்னா சார், எவ்ரிபடி தாட் காங்கிரஸ்க்கு ஏதோ வித்தியாசமாக ஏதோ கொண்டு வர்றாங்கப்பா, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார். பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் அ சான்ஸ் சார். சான்ஸ் கொடுத்தவங்க, கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கல. கடந்த 25 ஆண்டுகள்ல மக்கள் 3 பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார். சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிராவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க? பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 10 years நீங்க நிக்கணும். You take a chance, again you go and make an alliance, then people will say, oh, எல்லாரும் நீங்க ஒரே ஆள் தான், இதுக்கு ஓட்டு போடணும். ஸோ மக்கள் மேல நான் கண்டிப்பா குறை சொல்ல விரும்பல சார். ஐ பிலீவ் 2024 will be the start of something very unique where people will have an option. இதெல்லாம் தப்பா இருக்கு, இவங்க சரியா இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கறத 2024ல வரும் என்பதை இந்த யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி இருக்கு சார். அதே நேரத்தில் post 2024 is going to be a very confusing period for Tamil Nadu electorate. Options உங்களுக்கு நிறைய வரப்போகுது. You have Dravidian parties on one side, you have parties like BJP on one side, then you have parties like Actors Party on one side. Everybody says I'm going to be fresh, I'm going. So உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்க போகுது. You will have a lot of choice. இதுவா இந்த ஃபேக்ஷனா, அந்த ஃபேக்ஷனா, பிஜேபியா, ஆர் மேபி சம் அதர் நியூ பார்ட்டியா. ஸோ தமிழ்நாடு தான் சார் இந்தியாவிலே அதிக பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2% மேல ஓட் ஷேர் வச்சிருக்கிற பார்ட்டிஸ் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில். எந்த ஸ்டேட்லையும் 2% மேல இவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டி, லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் above 2% ஓட் ஷேர் அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஸோ 2024 to 2026 என்னை பொறுத்த வரைக்கும் சார், it will give 2 things. One, 100% nobody is going to form a majority government in 2026. இது ஆப்ஷன் ஏவா இருக்கும். So Tamil Nadu will see a pure first time alliance in 2026, option 1. Or if parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do lot of hard work, if BJP is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least 500 days before. Not 1 week before, not 10 days before. 500 நாட்களுக்கு முன்பு 234 தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சியில் இருக்கும். நேஷனல் பார்ட்டி has got its own problem because it's a cadre driven party. So BJP ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா cadre driven party. So தமிழ்நாடு politics is slightly unique. So அதனால தான் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி சொன்னேன் சார். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பியை தாண்டி ஆப்ஷன் சி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரும்ப we will not see one party in Tamil Nadu who will say I got 118, I got 130, I got 150. That is gone sir. அதாவது 2021 முடிஞ்சு போச்சு. 2026 either we will go for a pure alliance or parties like BJP, we take big risk. We completely redo our playbook. We completely reimagine our politics. We put our candidates 500 days before the model code of conduct. Then it is BJP's election, sir. அதனால எப்படி அது போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்பா சார். ஏன்னா என்னுடைய கிரேடுக்கு மை ரேங்க் அண்ட் பே I can only disclose this much. Then everybody has to take that extra bit of courage. எல்லாரும்
அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ரிஸ்க் தமிழ்நாடுக்காக எடுக்கணும். பட் த பார்ட்டி இஸ் ரெடி, த கேடர்ஸ் ஆர் ரெடி, வி பிலீவ் இட் இஸ் அவர் டைம். ஸோ ஐ சி எ ஒண்டர்ஃபுல் ஃபியூச்சர் ஃபார் தமிழ்நாடு பீப்புள். ஒரு வித்தியாசமான அரசியல் 2025 களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார். இன்னொரு கேள்வி கேட்டீங்க. 2024 தமிழகத்தினுடைய பங்கு மோடி அவர்களுக்கு. நான் இப்ப சொன்னால சிரிப்பாங்க சார், நான் சில விஷயம் சொல்றதே இல்லை சார். இன்னைக்கு எந்த அரசியல்வாதி கிரவுண்டுக்கு போறது இல்லை சார். இன்னைக்கு எல்லாம் இப்படி பேசுறாங்கல்ல சார், நாங்க பெரிய கட்சி, நாங்க இந்த கட்சி. எப்படி போவாங்க தெரியுமா சார்? ஃபிளைட் ஏறுவாங்க, அப்படியே போய் ஃபிளைட் இறங்குவாங்க. வெளியூர் 2000 பேர் கூட்டத்தை கொண்டு வந்து தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க நிற்பாங்க. அப்படியே கார் ஏறுவாங்க, அப்படியே மாநாட்டு பந்தலுக்கு போவாங்க, அப்படியே பெய்டு கிரௌட கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இப்படிதான் தமிழ்நாடு அரசியல் இப்படிதான் சார் இருக்கு. அவங்க என்ன 1980 1917 பேசிட்டு இருக்காங்க சார். 200 தொகுதியில் காலில் நடந்து போய் மக்களை பார்த்துருக்கோம் சார், ஃப்ளைட்ல ஏறி. அதனால் நான் தீர்க்கமாக சொல்லுகின்றேன், களம் மாறிடுச்சு சார், களம் மாறிவிட்டது. The complete political change is going to happen. கிரவுண்ட் வந்து தயாரா இருக்காங்க சார், கிரவுண்ட் இஸ் ரெடி. ஆனா நண்பர்கள் இப்ப கிரவுண்டுக்கு வர்றதில்லை சார், கிரவுண்டே வர்றதில்லை. மேஜர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் they sit in AC rooms, they sit in flights, they do deals behind the room and they say you come with me, you bring 5%, I bring 5%, நம்ம அலையன்ஸ் போயிருமா. இதெல்லாம் 1960 மாடல் சார். இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் வந்து இட் ஹஸ் டிஸ்ரப்டட் ஓவர் த லாஸ்ட் 10 years. ஸ்டார்ட் அப் காரை வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டான் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 1960-70 தலைவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படிதான் சென்னையில் யோசிக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலை பாருங்க சார், ஏன் மனசுல ஒரு நம்பர் வச்சிருக்கேன். If I say that number, many of you might be shocked also, because this is going to be tsunami of an election in 2024. இது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இன்கிரிமெண்டலா அப்படி சவுத்துல பிஜேபிக்கு ஒரு 2 வருமா, கொங்குல பிஜேபிக்கு ஒரு 2 வருமா, அப்படியே பிஜேபி இங்க 1 வருமா, கம்ப்ளீட் ஸ்வீப் நான் எதிர்பார்க்கிறேன் சார். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தி கிரவுண்ட். எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க, குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட கேள்வி கேட்பார். அந்த பத்திரிகை நண்பர் கந்தரவ கோட்டைக்கு போயிருக்காரா, தென்காசிக்கு போயிருக்காரா, நாகர்கோவில் எட்டி பார்த்துருக்காரா, இல்லை எங்கேயாச்சும் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டுருக்காரா, இல்லை அந்த பத்திரிகை நண்பர் வந்து கரூர் பக்கத்தில் ஊருக்கு போய் பார்த்துருக்காரா, இல்லை திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போய் எட்டி பார்த்துருக்காருங்களா? சென்னையில் இருந்துகிட்டு அது எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், நான் 50 வருஷமா அரசியலை பார்க்குறேன். நான் ஆமாம், ஏன் 50 வருஷமா நீ சென்னையில் உட்காந்து அரசியல் பார்க்குறேன், எப்பவாச்சும் நீங்க போய் கிரவுண்ட்ல போய் டிராவல் பண்ணிருக்கீங்களா? அதனாலதான் இதை பத்தி நான் அதிகமா பேசுறது இல்லை சார். இதை பேசினா சண்டை தான் வரும் அப்படின்னு. 2024 தேர்தல் ரிசல்ட் வரட்டும், அதன் பிறகு தமிழகத்தில் மீடியாவின் மீது மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க சார். So I am very certain 2024 elections is ground changing. இது ஒரு கிரவுண்ட் ஷிஃப்டிங் எலெக்ஷனாக இருக்கும் என்பதிலே முழு நம்பிக்கை, மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு சார். மக்கள் தயாரா இருக்கிறாங்க. நாம தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கோம். நாம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். நாம பயந்துகிட்டு யாரோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம், இவங்களோட சேர்ந்தா தப்பிச்சுக்கலாம். மக்கள் தெளிவா இருக்கா, நீ தனியா வா, நீ மாற்றம்னு சொன்னா தனியா வா. நீ வந்து துணைக்கு இந்த கைக்கு ஒரு குச்சி, இந்த கைக்கு ஒரு குச்சி பிடிச்சுக்கிட்டு நீ 2 மேல தோல் போட்டு நொண்டு நொண்டி வந்தாலும் ஓட்டு போட மாட்டேன். மக்கள் தெளிவா இருக்கா, நீ தனியா வந்து நில்லு, நான் ஓட்டு போறேன். கிராமத்துல எதிர்பார்க்கறாங்க, நீ தனியா வா, நீ தனின்னு சொன்னா தனியா வா, நீ எதுக்கு ஆள் தொலாயிட்டு இருக்கிற? ஸோ இது இட் இஸ் அப் டு த கரேஜ் ஆஃப் அ லீடர். லீடர்ஸ் கரேஜ் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும். தே ஹேவ் டு பிலீவ் இன் த கேடர்ஸ் ஹார்ட் ஒர்க் கீழே இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பிலீஃப் இருக்கு சார், மோர் தென் எனி டைம். டுடே வி ஹாவ் அ லாட் ஆஃப் பிலீஃப். தமிழ்நாடு சேஞ்ச் ஆயிருச்சு, கிரவுண்டு மாறிடுச்சு, களம் தயாரா இருக்கு, நிச்சயமா மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. நம்முடைய ஜெயந்தி ஐயங்கார் அவர்களுக்கும் அருமை சகோதரர் ஸ்ரவன் அவர்களுக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேங்க சார். அந்த கேள்வி எதுவும் ஸ்கிரிப்ட் இல்லை, ரேண்டமா கேட்டாங்க, இதயத்தில் இருக்கிற ரேண்டமா பதில் சொல்லிட்டேன். தவறு ஏதாச்சும் இருந்தால் மன்னிச்சுக்கங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய் சார். The point that 234 தொகுதிகளுக்கும் 500 நாட்களுக்கு முன்னால நாங்க வேட்பாளர்களை அறிவிப்போம் அப்படின்னு சொன்னது request a standing ovation. May I request the audience to give a standing ovation for that. And I request the audience to please remain seated. Please remain seated. We have
the other speakers to speak, please remain seated. ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பில்டப் கொடுத்துருக்கோம், ப்ளீஸ் ரிமைன் சீட்டட். ஒரு 2 நாள் நாங்கள்லாம் சோஷியல் மீடியாவுக்கு லீவ் போட்டாலே தலைவர் அண்ணாமலை என்ன பேசியிருக்காருங்கிறத கோப்பப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஆனா இவர் எப்ப படிப்பார், எங்கிருந்து அப்டேட் பண்ணுவார், எவ்வளவு தகவல்கள் சேகரிப்பார் அப்படிங்கிறது எல்லார் மனசுலயும் இன்னும் கேள்வியாகவே இருக்கு. இட் வில் ரிமைன் a question even now. வேண்டுகோளுங்க ஐயா, எனக்கு அவசரமாக புதுடெல்லி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை. கண்டிப்பாக நீங்கள் கோலாகலா ஸ்ரீனிவாசனுடைய பேச்சை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். எனக்கு வேற வழி இல்லாதனால் நான் கிளம்பணும். எப்பொழுதும் ஒரு நிகழ்ச்சியில பாதியில கிளம்ப போற ஆள் நான் கிடையாது இல்லைங்க. அதனால வந்தோடனே கோலாகலா செய்யாட்ட அனுமதி வாங்கிட்டேன். ஐயா முதல்ல நான் பேசிட்டு கிளம்பிறேன்னு ஐயா அனுமதி கொடுத்தனால போறேன். தயவு செய்து நீங்கள் அமர்ந்து அந்த பேச்சை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். காரணமுங்க, அவர் குறுக்கக்கூடிய ஒரு 10 கருத்துக்கள் நாம் ஒரு 10 இடத்துல போய் சொல்றோம் அப்படின்னாங்க, இந்த எலெக்ஷனை மாற்றக்கூடிய வல்லமை அந்த கருத்துக்கு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை மறுபடியும் வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். May we request the